மாண்புமிகு நம்முடைய ஆளுநரே வந்து இந்தியாவில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் நீங்கள் இதையுமே நான் சொன்ன அதே ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வயது குறித்து அண்ணன் சொன்னாங்க. குறைந்தபட்சம் 75 வயது அவர் கடந்தவர். நிச்சயமாக திமுகவினுடைய அடிப்படையான கொள்கை ஈர்ப்பு அவருடைய உடம்புக்குள்ளார ரத்த நாளங்களுக்குள்ளார நிச்சயமாக இருக்கும். அந்த வயதை தொடரும். ஓகே. ஆனால் நடைமுறை சார்ந்து இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷர்லேருந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாஜகவோட அவங்க வந்து ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருக்கலாம். இங்கே வந்து அவர் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து ஒரு பொது வெளியில் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு மாசில் வந்து எமோஷனலான சில முழக்கங்கள் வரும். அந்த முழக்கத்தை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவார், அதுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த மாசுமே அந்த முழக்கத்தை வெளிப்படுத்தும். அப்போ இது வந்து என்னென்னா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உணர்வை வந்து யாராவது ஒருத்தர் தன்னை மீறியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இல்லை, அந்த இடத்துல தான் கேள்வி என்னன்னா, இது கலை யதார்த்தமா இருக்கா, அவரோட சொந்த கருத்து, அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற முரண் அல்லது பிஜேபியோட இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், நாமளை கைவிட்டுட்டாங்க, அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரா? ரொம்ப ஷார்ப்பாக அண்ணன் எந்த நோக்கத்தில் சொன்னார்னு ரொம்ப அதை போய் இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி அவர் சொன்ன கருத்துக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்க போறது இல்லைன்னு பாபு முருகவேல் சொல்றாரு. அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, அது வந்து அண்ணன் பாபு முருகவேலுடைய கருத்தாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த ஒரு ஆட்சி காலமாக இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்க்குறோம். சட்டமன்றத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். இன்றைக்கி எங்களுடைய வாக்குரிமை மட்டுமில்லை, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாண்பு அது என்னன்னாக்கா அந்த அவைக்குள்ளார எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பேச முடியுங்கிறதுனா அது ஜனநாயகத்துக்கு தரப்படுகிற மரியாதை. அவர்கள் உருவாக்குற மசோதாவே ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இன்றைக்கி எப்படி கையாண்டாங்க ஆளுநர். இப்படி பல முனைகளில் அகநிலை தாக்கம் புறநிலை தாக்கம் இன்றைக்கி கொரோனா தொடங்கி ஆளுநருடைய நெருக்கடியிலிருந்து நீதிமன்றங்கள் நம்முடைய திருப்பரங்குன்ற விஷயத்தை எப்படி கையாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு மாறாக சிஐஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு போலீசிங் ஃபோர்ஸ் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அவங்கள கொண்டு போய் இவங்க எப்படி கொண்டு போனாங்க. இப்படி பன்முக தாக்குதலை எதிர்கொள்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து எந்த ஒரு எதிர்மறை கருத்தியலும் இல்லாமல் இன்னைக்கு வெகு மக்களால் எல்லாராலையும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் வந்து எமர்ஜ் ஆகியிருக்கிறார். அதனால் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு நெருக்கடியில் இருக்கிற தலைவர் அண்ணன் வந்து ஓபிஎஸ்